ரொம்ப நாள் வளராம சின்ன தளரோட நிக்கிற இந்த திராட்சை செடியை ரொம்ப ஈஸியா எப்படி காய்க்க வச்சோம்னு பாத்துரலாம். நம்ம இதோட மூட்ல உரம் வச்சிருந்தாலுமே ரொம்ப நாள் வளராம மந்தமாவே நிக்குது. அதனால இதை சரி செய்ய இதோட பக்க கிளைகள் எல்லாம் ஃபுல்லா கட் பண்ணிடலாம். இப்ப இந்த திராட்சை செடியை ஃபுல்லாவே கட் பண்ணிட்டோம். அடுத்ததா ஒரு அரை அடி ஆழத்துக்கு குழி தோண்டிடலாம். இப்ப இந்த திராட்சை செடியோட இன்னொரு முனைய நம்ம தோண்டின குழியில ஒரு அரை அடி உள்ள போற மாதிரி வச்சு மூடிடலாம். இப்ப இந்த திராட்சை செடியோட பழைய மூடு இந்த பக்கமும் இன்னொரு முனை இந்த பக்கமும் இருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். இப்ப இது சரியாம இருக்கிறதுக்காக இதுல கம்பு நாட்டி இதுல கெட்டிடலாம். எப்படி இந்த திராட்சை மூட்டுக்கு தண்ணி ஊத்துவோமோ அதே மாதிரி இன்னொரு முனையிலயும் வழக்கம் போல தண்ணி ஊத்திடலாம். இப்போ ஒரு 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா திராட்சை செடி சூப்பரா வளர்ந்துருக்கத பாக்கலாம். இப்ப பார்க்கும் போதே தெரியுது இந்த திராட்சை செடி எப்படி செழிப்பா தளிர் விட்டு வருதுன்னு. அதே மாதிரி இந்த தளிரையும் பாருங்க எப்படி செழிப்பா வளர்ந்துருக்குன்னு. இப்ப இந்த திராட்சை செடிக்கு 2 மூடு இருக்கிறதுனால வளராம மந்தமா இருந்த இந்த திராட்சை செடி நல்ல செழிப்பா வளருது. இப்ப அந்த மூட்ல வேற இருக்கிற மாதிரி இந்த மூட்லயும் வேற இருக்குமான்னு சிலருக்கு சந்தேகம் வரலாம். அதனால இப்ப இதை தோண்டியே வேற இருக்கான்னு பாத்திரலாம். இப்ப பாருங்க ஒரு சின்ன வேர் ஒண்ணு தென்படுது. இன்னும் கீழே தோண்டி பெரிய வேர் எதுவும் வளர்ந்துருக்கான்னு பாத்துடலாம். இப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் வேர் எப்படி முளைச்சிருக்குன்னு. இதுக்கு கீழே வேர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நம்ம அரை அடி ஆழத்துக்கு தோண்டி உள்ள வச்சிருக்கோம். ஆனா அதை தோண்டி இப்ப வேற டேமேஜ் பண்ண வேண்டாம். அதனால இதை இப்ப மூடிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா தளிரோட பக்கவாட்டுல வேரும் சேர்ந்து வளரத பார்க்கலாம். இப்ப இவ்வளவு பெரிய கிளைக்கு பக்கத்துல கூட வேர் வந்திருக்கு. இந்த மாதிரி வேர் வளர்றது நமக்கு தேவையில்லை. அதனால இதை பிச்சு விட்டுறலாம். அடுத்தது அந்த திராட்சை செடியை கொடியில நல்லாவே வளர விட்டு கவாத்தும் பண்ணிட்டோம். ஒரு இடத்துல தான் கட் பண்ணிருக்கோம். ஆனா அது பக்கத்துல பல தளிர் வந்திருக்கதை நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்திருக்க எல்லா தளிர்லயுமே பூவும் வந்திருக்கு. இப்ப இந்த தளிர்ல பாருங்க ஒரு தளிர்ல வரிசையா கொத்து கொத்தா பூவா வந்திருக்கு. அதே மாதிரி அதே கிளையில இன்னொரு தளிர்ல எப்படி பூ வந்திருக்குன்னு பாருங்க. 1-2 இடத்துல தான் பூ வந்திருக்குன்னு நினைப்பீங்க. ஆனா கட் பண்ண எல்லா இடத்துலயுமே தளிரோட சேர்ந்து பூவும் வந்திருக்கு. அதே மாதிரி அணில் பறவை கோழியிடம் இருந்து திராட்சை செடியும் திராட்சை பழத்தையும் பாதுகாக்க மேல போட்டிருக்க வலை ரொம்ப முக்கியம்.